இந்த வீடியோவில் சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு அவங்களாவே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு ஒரு 5 ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து ஒரு கிளாக். இந்த கிளாக் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். இது குட்டி பிள்ளைங்களுக்குள்ள ப்ராஜெக்ட். சரியா? நான் இதை எப்படி முதல்ல ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இதான் கீ. பழைய காலத்தில் உள்ள கீ கொடுக்கக்கூடிய கிளாக் மாடலில் இருக்குது. இந்த கீ கொடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாக் எப்படி ஓடுது பாருங்கள். சரி, நமக்கு இந்த மாதிரி கீ கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கும். இப்போது இந்த கிளாக்கை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். இதை மாதிரி ஒரு சின்ன அட்டை எடுத்துங்க. இந்த அட்டையில் 1 2 3 4 5 6 7 அப்படி 12 வரைக்கும் போட்டுங்க. நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு சின்ன அட்டை தான், அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பு, இது என்கிட்ட இந்த பைப்பு இருந்தனால நான் இதை எடுத்துருக்கேன். இல்லைனா ஒரு சின்ன பைப் எடுத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் கேண்டில், மெழுகுவர்த்தின்னு சொல்லுவோம், கேண்டில். இந்த கேண்டிலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி, இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வரும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து இப்படி ஹோல் பண்ணிவிடுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துங்க. இந்த ஹோல் வழியாக இந்த ரப்பர் பேண்டை விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிங்க. ஆக்கிட்டு இதை மாதிரி ஒரு சின்ன காயில் எடுத்துங்க. சின்ன கம்பி. இந்த கம்பியை இதுக்கு, ஏன்னா இந்த கம்பி வந்து இதுக்குள்ளே ஈஸியாக போயிடும், அதுக்காக இந்த கம்பியை இதுக்குள்ளே விட்டுட்டு, இப்போ கம்பி விடுறதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ பாருங்கள், ஈஸியாக நமக்கு இந்த ரப்பர் பேண்ட் இங்கே வந்துச்சு. ஓகே, இந்த பக்கம் வந்துச்சு. ஓகே, ஒரு சின்ன குச்சி இதை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இதை லாக் பண்ணிடுவோம். இது எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது ஈஸி. இனி என்ன பண்ணோம்னா இந்த அட்டை எடுத்துங்க. இந்த அட்டையில் ஹோலை கொஞ்சம் பெருசாகிக்குவோம். இதை வந்து இந்த ஹோல் வழியாக விட்டு நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கோம். எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுங்க. இது வந்து எதுக்குன்னா இந்த முள் எப்படி சுத்தங்கிறக்கா இதில் ஒரு சின்ன க்ளூ போட்டு நீங்கள் நினச்சிக்கலாம், இது இதில் ஒட்டிக்கலாம். சரியா? இனி என்ன பண்ணணும், இதுக்குள்ளே அந்த காயில் போட்டுட்டு இது வழியாக நம்ம இதை எடுக்க போகிறோம். ஒரு சின்ன பைப்பு, இந்த பைப் வழியாக நம்ம இதை எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன குச்சி எடுத்துங்க. இந்த பக்கம் போட்டுங்க. ஓகே, டன். இவ்வளோதான். இனி இதை வந்து ஒரு க்ளூ கன் வச்சு இதில் ஒட்டி விட்ருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இதை நான் இந்த பக்கம் சுற்றுறேன். ஓகே, பாருங்கள், இது சுற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் கீ கொடுக்குறேன். ஓகே, சூப்பராக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். சரிதா? மெதுவாக சுற்றிட்டு இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட், இது ஈஸியாக பண்ணலாம், வீட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராஜெக்ட். ஓகே, டன். இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒரு சின்ன காலிங் பெல்லை பார்க்க போகிறோம். இந்த காலிங் பெல் வந்து இதுவும் அப்படி தான் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாய் மோட்டர். இந்த டாய் மோட்டரில் ஒரு பிளாஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு டாய் மோட்டரை மட்டும் இந்த மாதிரி கீழே க்ளூ வச்சு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பெல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து கடையில் இந்த மாதிரி பெல் கிடைக்குது, ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குது, சைக்கிளுக்குள்ள பெல்லு. ஓகே, ஸோ இந்த பெல்லில் வந்து இந்த பீஸை கலத்தி எடுத்துங்க. இதை கொண்டு இந்த டாய் மோட்டரில் மாட்டிடுங்க. கொஞ்சம் க்ளூ வச்சு இதில் மாட்டிட்டீங்கன்னா இது இந்த டாய் மோட்டர் ஓடும்போது இது இப்படி சுற்றி ஓடும். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதை மாதிரி ஒரு ப்ரெஸ் சுவிட்ச் மாட்டிங்க. பேட்டரியிலேருந்து இந்த ப்ரெஸ் சுவிட்ச் வழியாக இந்த டாய் மோட்டருக்கு லைன் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ரெஸ் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேட்டரியில் உள்ள வோல்டேஜ் வந்து இந்த டாய் மோட்டருக்கு கிடைக்குது பாருங்கள். இது ஒரு சின்ன காலிங் பெல், ஈஸியாக பண்ணலாம். நம்ம எல்லாமே நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்க சூப்பராக பண்ணலாம். நீங்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அடுத்த ப்ராஜெக்ட்டு ஒரு சின்ன ஃபயர் அலாரம். பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக இருக்கும். இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபயர் வந்து இந்த மாதிரி ஃபயர் பண்ணியாச்சுன்னா இங்கே ஒரு அலாரம் இருக்குது. இந்த பஸ்ஸர் வந்து அடிக்கும் பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட், எப்படி பண்ணலான்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஒரு பஸ்ஸர், இது கடையில் கிடைக்கும். இது வந்து டியூப் லைட்டில் உள்ள ஸ்டார்டர், இதுவும் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டர் வாங்கிக்கங்க.
அப்புறம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி கனெக்ட். இது எல்லாத்தையுமே சீரியஸில் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது ஒரு சுவிட்சை மட்டும் நீங்கள் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் அந்த பஸ்ஸர் அடிக்கிற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிங்க. இது என்னென்னு சொல்லித்தரேன், எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம், ஈஸியாக கலத்திக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்குள்ள ஒரு பல்பு மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் நமக்கு தேவை. இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பல்பு தான் நமக்கு தேவை. இதை பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ இது சிம்பிளாக ஒரு தட்டு இந்த மாதிரி லேசாக இப்படி ஒரு தட்டுட்டிங்கன்னா ஓகே. ஸோ இது பாருங்கள், இது வந்து பை மெட்டல் ஆகும். இது என்ன பண்ணோன்னா இதில் ஒரு வளைவு இருக்குது பாருங்கள், இந்த வளைவு வந்து பை மெட்டல். இது என்ன பண்ணோன்னா ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த டெர்மினலுக்கும் இந்த டெர்மினலுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். இதில் ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இது பை மெட்டல். பை மெட்டல் என்ன பண்ணோன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த வளைவு வந்து பெருசாகி என்ன செய்யணும், இந்த இதில் வந்து கான்டாக்ட் ஆகிடும். அப்போ நம்ம இது மாதிரி ஹீட் பண்ணும்போது இது ஜாயிண்ட் ஆகிடும், இந்த ஜாயிண்ட் ஆகிடும். அப்புறம் கூல் ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இதுதான் சுவிட்சு. நம்ம இப்போ ஃபயர் வந்த உடனே என்ன செய்யும், இது சுவிட்சாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இதை கொண்டு நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணி இதுக்கு அடுத்த எண்டை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ஒரு பஸ்ஸரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சீரியஸில் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும், சீரியஸ் கனெக்ஷன் தான். இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த கான்டாக்ட் கிடச்சிது, இந்த இதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு அப்புறம் கூல் ஆகணும்னு என்ன செய்யும், இந்த கான்டாக்ட் விட்டுரும். இதுதான் கான்செப்ட். சிம்பிள் ப்ராஜெக்ட். இது நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டார்டர் கடையில் கிடைக்கும், வாங்கி இதை உடைக்கும் போது கவனமாக உடைங்க. இது கண்ணாடி, இது உடஞ்சி வந்துடும், பட் உள்ளே டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. அவ்வளோதான், சின்ன ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு பஸ்ஸர், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இதுக்கு பேர் வந்து ஃபயர் அலாரம் ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்த ப்ராஜெக்ட்டு ஒரு லைட் ஹவுஸ். சிம்பிளாக ஒரு சின்ன லைட் ஹவுஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். நம்மளோட ஈஸியில் அவைலபிள், அதாவது ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு பார்க்குறோம். இது என்னென்னா இந்த கிளாக்கில் உள்ள மெக்கானிசம்னு சொல்லுவோம். இது நமக்கு கிடைக்குது, கடையில் கிடைக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இது பாருங்கள், ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இதில் இந்த செகண்டுக்குள்ளே முள்ளை மட்டும் நம்ம மாட்டியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் செய்துங்க. ஒரு ஷார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சின்ன சிலிண்டரிக்கல் ஷேப்பில் ஒன்று செய்துட்டிங்கன்னா இந்த பீஸை என்ன செய்றீங்கன்னா இதில் கட் பண்ணிக்கங்க. இதில் கட் பண்ணி இதில் மாட்டிக்கங்க. ஸோ இதில் வந்து க்ளூ வச்சு இதில் மாட்டிட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த பார்ட் ஓகே. இதில் க்ளூ வச்சு இதை கனெக்ட் பண்ணிங்க. இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ இது ஓடிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இதை தூக்கி மாட்டிட்டிங்கன்னா, ஏன்னா இது இதில் வந்துடும். இதை தூக்கி நம்ம இதில் மாட்டினோன்னா இந்த பார்ட் எங்கே இருக்கும், இப்படி வந்துடும். ஸோ அப்போ இந்த நொடி முள், அந்த செகண்ட் முள் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி இது என்ன செய்யிட்டு இருக்கும், சுற்றிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தால இதுக்கு உள்ளே வந்து நமக்கு லைட் ஹவுஸில் போதும் என்ன செய்வோம், ஒரு லைட் வந்து இது மாதிரி இப்படியே சுற்றிட்டே போயிட்டுருக்கோம். லைட் அப்படி தான் இருக்கும். இதுதான் சுற்றி, இது எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் லைட் அடிக்கும். அப்படிதான், இந்த பக்கம் லைட் அடிக்கும், அப்புறம் இந்த பக்கம் லைட் அடிக்கும், அப்புறம் இந்த பக்கம் லைட் அடிக்கும், இந்த பக்கம் லைட் அடிக்கும். ஸோ நம்ம இதை வந்து இது மூலமாக சுற்றுறோம். உள்ளே ஒரு லைட்டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு லைட்டு போட்டிருக்கிறோம். வெளியே வந்து இதை சுற்ற வைக்கிறோம். இந்த லைட்டுக்கு நம்ம இந்த சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 பேட்டரி கொடுத்துருக்கோம். இது ஈஸி, இது எல்லாம் பண்ண முடியாது தான். சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த லைட் எரியுது. சரியா, இந்த இதுக்குள்ள பேட்டரியை வந்து நான் ஒரு தனி சுவிட்சில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படியே பேட்டரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள். இப்போ அதை ஆன் பண்ணிட்டேன், இது ஓட ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு சின்ன சிம்பிள் ப்ராஜெக்ட், ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு தேவையானது ஒரு சின்ன கிளாக் மெக்கானிசம், இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டர், பேட்டரி, இந்த மாதிரி பல்பு, இவ்வளோத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட்டு, எல்லோரும் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு ஹைட்ராலிக் ஜாக். ஹைட்ராலிக் ஜாக்கில் ஒரு காரை நம்ம லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சிரிஞ்சு எடுத்துங்க. சரியா, இந்த மாதிரி ஹோஸ் எடுத்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஹோஸ் எடுத்துங்க. இந்த ஹோஸ் எப்படி இருக்குன்னா, இந்த சிரிஞ்சில் வந்து இதை அப்படியே கலத்தி இதை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா இதில் ஷார்ப்பாக இருக்கும், கையில் குத்திடக்கூடாது. இது தனியாக எடுத்து போட்டுருங்க. சரியா, இந்த மாதிரி கிடைக்கும் 2 சிரிஞ்சு. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு சிரிஞ்சை வந்து இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி வச்சுங்க. இதுக்கு எண்டில் வந்து இந்த இதை கனெக்ட் பண்ணிங்க. இன்னொரு சிரிஞ்சில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க. சரியா, கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்றை வந்து இந்த மாதிரி வச்சுங்க. ஓகே ஓகே, நீங்கள் டைட்டில் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நியூமேட்டிக் ஜாக்கி இல்லைனா ஹைட்ராலிக் ஜாக், அவ்வளோதான். இப்போ இது ஹைட்ராலிக் ஜாக், தண்ணி உள்ள விட்டிங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக் அல்லது நியூமேட்டிக் ஜாக். ஓகே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நான் இதை ப்ரெஸ் பண்ணும்போது காரை வந்து மேலே லிஃப்ட் பண்ணுது. சூப்பராக இருக்கும், பார்க்குற அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அழகாக வீட்டில் செய்யலாம். இது வெளியே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா கார் கீழே போயிடும். இதுதான் ஹைட்ராலிக் பிரின்சிபல். இது ஹைட்ராலிக் ஜாக், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ பாருங்கள், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்.
இந்த இது மேலே வந்துட்டு சரியா, நான் இதை இப்போ இழுக்கிற மாதிரி கீழே போயிட்டா பாரு. அவ்வளோதான், ஒரு சின்ன கான்செப்ட். 2 சிரிஞ்சி மட்டும் கடையில் வாங்கிங்க, இந்த ஹோஸும் கடையில் வாங்கிங்க. சூப்பராக அட்டெல்லாம் வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த 5 ப்ராஜெக்ட்டும் குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எதுவுமே டேஞ்சரஸ் ப்ராஜெக்ட் எதுவுமே கிடையாது. ஈஸியாக வீட்டில் நீங்கள் பண்ணி பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.